ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு இளைஞர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். எப்படி நம்முடைய இந்திரியங்களை அடக்கி வைப்பது, எப்படி இந்திரியங்கள் காம உணர்வுகளிலே ஈடுபடுவதை தடுப்பது என்பதை கேட்டிருந்தார். இது பொதுவாக இளமையிலே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொதுவானது தான். இளைஞர்களுக்கு மட்டும் என்று இல்லாமல் எந்த வயதினர்களுக்கும் இந்த காம உணர்வுகளை அடக்குவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இதற்கு என்ன காரணம் என்றால், அனாதி காலமாக இந்த உலகிலே நாம் இதிலேயே பழகி இருக்கிறோம். இந்த சம்சாரத்திலே பெரும்பாலும் ஜனங்கள் இந்த காம இன்பங்களை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதனாலே நமக்கும் அந்த ஒரு எண்ணம் ஏற்படுவது என்பது இயல்புதான். அதாவது இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்பட்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இது இயல்பான ஒரு பிரச்சனை. இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த உணர்வுகள், அதாவது உலக இன்பத்திலே திளைத்திருக்க வேண்டும் என்ற இந்த உணர்வானது ஏற்படும் பொழுது நாம் அதற்கு இணங்கிவிடக்கூடாது. அதை எதிர்கொள்ளத்தான் நாம் பார்க்க வேண்டும், அதை தடுக்கத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு மேலே இது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை நாம் முதலிலே தவிர்க்க முயல வேண்டும். ஏனெனில் ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த வாய்ப்பானது நமக்கு அதிகமாகிறது. இப்பொழுதெல்லாம் பார்த்தோம் என்றால் அனைவரும் கையிலேயே ஒரு கைபேசியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே இதுபோல நம்முடைய காம உணர்வுகளை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உலகத்திலே எல்லா இடத்திலேயும் நீங்கள் விரும்புவதை அனுபவியுங்கோள், அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை போன்ற பிரச்சாரம்தான் பெரும்பாலும் நடக்கிறது. எல்லாரையும் நன்றாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டும் பிரச்சாரம்தான் நிறைய நடக்கிறது. இப்படியெல்லாம் இருப்பதனாலே நமக்கு அது தவிர்க்க முடியாததாக கூட பல பேருக்கு ஆகிவிடுகிறது, அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஆனால் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ண வேணும் என்றால், முதலிலே இது போன்ற சூழ்நிலைகளை நாம் எப்படி தவிர்ப்பது என்பதை பார்க்க வேண்டும். பெரும்பாலும் தனிமையிலே இருப்பதை நாம் தவிர்க்க வேணும். ஏனெனில் தனிமையிலே இருந்தோம் என்றால் நமக்கு பெரிதாக காரியங்கள் ஒன்றுமில்லை என்று இருந்தால் அந்த சமயத்திலே நாம் இதுபோல கைபேசியையோ இல்லை வேறு ஏதோ புத்தகங்களையோ வைத்துக்கொண்டு அதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அதிலே இதை போன்ற செய்திகள் வந்தால் நம்முடைய எண்ணங்கள் இந்த காம சுகத்தை தேடித்தான் போகும். அதனாலே தனிமையிலே இருப்பதை முதலிலே தவிர்க்க வேண்டும். அதற்கு மேலே இது போன்ற விஷயங்கள் எங்கே நிறைய காணப்படுகிறதோ, இப்போ நண்பர்களுடைய ஒரு சேர்க்கை, இதை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களோடே சேர்ந்திருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்றால் அப்படிப்பட்ட நண்பர்களோடே பழகுவதை, நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய பழகுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இது செய்யக்கூடாதவை இவை. இப்படி இதுவெல்லாம் தவிர்க்க வேண்டியவை. செய்ய வேண்டியவை என்ன என்றால், நாம் நல்ல சத்சங்கத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று தானே ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கிறாள். அப்படி எங்கெங்கே நல்ல சத்சங்கங்கள் நடக்கின்றனவோ அந்த இடங்களுக்கு சென்று அவர்களோடே நாம் கூடியிருக்க வேண்டும். நல்ல அடியார்களோடே பழகினோம் என்றாலே நமக்கு இது போன்ற விஷயங்களிலே ஆசை கொஞ்சமாவது குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதற்கு மேலே எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருமேனி அது சுபாஸ்ரயம் என்று கொண்டாடப்படுகிறது. சுபாஸ்ரயம் என்றால் மங்களமான இருப்பிடம் என்று அர்த்தம். நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானிடத்திலே போய் சேர்ந்தன என்றால் உலக இன்பங்களிலே ஈடுபட்டு நசித்து போவதை காட்டிலும் பகவானுடைய திருமேனியிலே ஈடுபட்டு வாழ்ந்து போவதே உத்தமம் என்பதை பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனி மங்களகரமானது. அதனாலே அதிலேயே நாம்
அர்ச்சாவதார திருமேனியிலேயே ஈடுபட்டிருந்தோம் என்றால், எம்பெருமானுடைய திருக்கோயில்கள் அங்கே சென்று அந்த எம்பெருமானிடத்திலேயே நாம் ஈடுபட்டிருந்தோம் என்றால் அது நமக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும். நம்முடைய எண்ணங்கள் அந்த எம்பெருமானை நோக்கி திரும்பும். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே போல் அடியார்களுடைய குழாங்கள், பெரியோர்களுடைய குழாங்கள், அவர்களிடத்திலே அந்த குழாங்களிலே சேர்ந்திருந்து நாம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேணும். ஒருவேளை நாம் இதிலெல்லாம் கலந்து கொள்ள முடியாமல் தனியாக எங்கேயோ இருக்கிறோம் என்றாலும், இப்பொழுதெல்லாம் ஆன்லைனிலேயே, அதாவது நேரலையிலேயே பல பெரியோர்கள், பல ஆச்சாரியர்கள், பல பாகவதோத்தமர்கள் நிறைய சம்பிரதாய விஷயங்கள், நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை நிறைய அவர்கள் பதிவிடுகிறார்கள். அந்த விஷயங்களிலேயே நாம் ஈடுபட்டு கொண்டிருந்து அது காணொளியாக இருந்தால் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும், இல்லை அது கட்டுரைகளாக இருந்தாலோ மொழிபெயர்ப்புகளாக சம்பிரதாய விஷயங்கள் இருந்தாலோ அவற்றையெல்லாம் படித்து கொண்டோ நம்முடைய பொழுதை நன்றாக போக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைத்தது என்றால் அந்த தொடர்பை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொண்டு அவர்களிடத்திலே நாம் நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். இதெல்லாம் இந்த காமசுக்கத்திலே, உலக இன்பங்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பை, அந்த ஈடுபாடை குறைப்பதற்கான நல்ல வழிகள். முக்கியமாக பகவானிடத்திலேயும் ஆழ்வார் ஆச்சாரியர்களிடத்திலேயும் மிகுந்த விசுவாசமானது நமக்கு இருக்க வேணும். அது இருந்தது என்றால் அவர்கள் நமக்கு நன்மையே பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானே நமக்கு ஏற்படும். ஆக அந்த நம்பிக்கை மிக மிக அடிப்படை, மிக மிக தேவையானது. அதை கொள்ள வேணும். அதை கொண்டிருந்து அதற்கு மேலே நல்ல சத்விஷயங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தோம் என்றால் இது போன்ற உலக இன்பங்களிலே திளைத்திருப்பதை நாம் தவிர்க்கலாம். பொதுவாகவே சில பேர் சொல்லுவார்கள், இல்லை பல பேர் கூட சொல்லுவார்கள், ஒரு ஆசை இருந்தால் அதை நிறைவேற்றி கொண்டு விடு, அப்போ அது இனிமேல் நமக்கு அந்த ஆசை ஏற்படாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அது கூட உண்மை இல்லை. ஏனெனில் இப்போ இந்திரியங்களுக்கு நாம் தீனி போட வேண்டும் என்றால் அதுக்கு தீனி போட்டு மாளாது. நெருப்பையும் ஒரு நெய்யையும் பக்கத்திலே வைத்தால் என்ன ஆகும்? அது எரியத்தான் எரியும். அதனால் இந்திரியங்களை நாம் எப்படி அடக்க வேண்டும் என்றால் பகவான் எம்பெருமான் ஸ்ரீ கீதையிலே அருளி செய்வதை போலே, எப்படி ஒரு ஆமை ஆபத்தை பார்த்தால் தன்னுடைய உடம்பை அந்த கூட்டுக்குள்ளே இழுத்து கொள்ளுமோ, அதே போல நாம் உலக இன்பங்களை பார்த்தால் இது நமக்கு ஆபத்து என்று புரிந்து கொண்டு நம்முடைய இந்திரியங்களை உள்ளே இழுத்து கொண்டு அடக்கி கொள்ள வேணும் என்பது காட்டப்படுகிறது. இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.